பெரியாரின் பேச்சையே தவறென்ன சுட்டிக்காட்டியவன் நான் என வீரமணி கூறிய ஒரு சம்பவத்தை காண்போம். அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. நான் பேசியது தவறுதான், நீங்கள் சொன்னது சரிதான் என்றார் தந்தை பெரியார் என்கிற தலைப்பில் பிப்ரவரி 8, 25 நாள் விடுதலையில் வந்த ஒரு பேட்டியில் வீரமணி ஒரு தகவலை தருகிறார். பெரியார் கருத்தை தாம் மறுத்ததாகவும் அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இறுதியாக ஏற்றுக்கொண்டார் என வீரமணி கூறியதனை பார்ப்போம். தந்தை பெரியார் ஏதாவது சொல்லி அதை நீங்கள் மறுத்தது உண்டா, எதிர்த்து பேசியது உண்டா என கேட்கப்பட்ட கேள்விக்கு வீரமணி தந்த பதில் இது. ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட கருத்தை திருச்சியில் ஐயா அவர்களின் உரையை வெளியிடும்பொழுது அவருடைய உரையில் சட்டபூர்வமான விஷயம் வருகிறது. ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய சட்டம் அதற்கு முன்பிருந்த சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது. அந்த சட்டத்தை பற்றி ஐயாவிடம் எடுத்து சொல்லவில்லை. அதனால் அவர் பழைய சட்டப்படி எதுவும் செய்ய முடியாது என்ற கருத்தில் பேசியிருக்கின்ற பகுதி அது. அந்த உரையை நான் வெளியிடாமல் நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் ஐயா அவர்கள் தவறாக பேசினார் என்று பிறகு வரக்கூடாது என்பதால். அடுத்த நாள் ஐயா பெரியார் அவர்கள் சென்னைக்கு வந்துவிட்டார். அவரிடம் நான், ஐயா ஒரு சந்தேகம். நேற்று நீங்கள் ஆற்றிய உரையில் ஒரு சந்தேகம். அதற்கு பிறகு அந்த சட்டம் மாறிவிட்டது என்றேன். இல்லையே, எனக்கு சரியாகத்தான் சொன்னார்களே என்றார். ஐயா அவர்கள் ஒரு கருத்தை உள்வாங்கி விட்டார் என்றால் அதில் மிகவும் உறுதியாக இருப்பார். என்னிடம் சொல்கிறார், என்னிடம் தெளிவாகச் சொன்னார்களே, நீங்கள் சொல்வது எனக்கு ஏற்புடையதாக தெரியவில்லையே என்றார். இல்லீங்க ஐயா, அதற்குரிய ஆதாரம் என்னிடம் இருக்கிறது என்றேன். அப்படியா என்றார் ஐயா. 2 பேருக்கும் பெரிய விவாதமே நடைபெற்றது சில மணித்துளிகள். ஆதாரத்தோடுதான் நான் சொல்கிறேன் என்றேன். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் சொன்னாரே என்றார். 2 பேரும் சமதளத்தில் நின்று வாதம் செய்கிறோம். அது எதிர்பாராத ஒன்று. என் வாழ்நாளிலேயே அது ஒரு நிகழ்வுதான். கொஞ்சம் கூட குரலை தாழ்த்தாமல் நான், என்ன ஐயா நீங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவர் சொன்னார் என்று சொல்கிறீர்களே, அவர் வக்கீல் இல்லை ஐயா, நான் சட்டம் படித்தவன் என்றேன். அப்படியா என்றார் ஐயா. அப்போதும் ஐயா விடவில்லை. அதற்கு என்ன ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது என்று கேட்கிறார். ஆதாரம் வீட்டில் இருக்கிறது. எனக்கு 24 மணி நேரம் அவகாசம் கொடுங்கள் என்றேன். இப்பொழுது போய் நான் எடுத்து வரட்டுமா என்றேன். வேண்டாம் வேண்டாம், உங்களுடைய வேலையை பாருங்கள், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்றார். ஐயா அவர்கள் ஒரு கருத்தை மனதிற்குள் பதிய வைத்து கொண்டார் என்றால் எந்த காரணத்தை முன்னிட்டும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார். அதே புத்தியை எனக்கும் அவர் தந்ததினால் நான் சொல்வதில் தவறு இல்லை என்றால் நான் வாதம் செய்வேன். அதனால்தான் அவர் பெரியார். ஒரு தலைவரிடம் தொண்டன் எதிர்த்து பேசினால் மற்ற கட்சிகள் இயக்கங்களில் அவனை அந்த கட்சியிலிருந்து இயக்கத்திலிருந்து நீக்கி விடுவார்கள். நான் பெரியாரிடம் பணியாற்றுகிறேன். அடுத்த நாள் அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டினேன். ஆமாம், நான் பேசியது தவறுதான், நீங்கள் சொன்னது சரிதான் என்றார். அந்த பெருந்தன்மைக்கு பெயர்தான் பெரியார். அவர்தாம் பெரியார். அதனால்தான் அவர் பெரியார். என்னே மாண்பு, இவர்தான் பகுத்தறிவு பகலவன் என வீரமணி முடிக்கிறார். மேற்கூறிய பதிலின் அடிப்படையில் இப்போது நமக்கு சில சந்தேகங்கள் வருகிறது. வீரமணி ஆசிரியராக இருப்பதால் பிரத்யோகமாக வே. ராமசாமியின் பேச்சுக்களை சரி பார்த்து வெளியிடுகிற கடமை பொறுப்பிருந்திருக்கலாம். அதனடிப்படையில் தவறான தகவலை, தவறான செய்தியை வே. ராமசாமியே தந்தாலும் நக்கீரன் போல வீரமணி ராமசாமியே சொன்னாலும் தவறு தவறு தான் என கூறுவாராம், கூறி இருக்கிறாராம். ஆனால் இதேபோல் எல்லா விஷயத்திலும் நக்கீரனைப் போல் வீரமணி வே. ராமசாமி விஷயத்தில் செயல்பட்டாரா என சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும்.
ஈ. ராமசாமி அநேக விஷயங்களில் மிக பெரிய முட்டாள்தனமான முரண்பாடுகளுக்கு சொந்தக்காரராக தான் இருந்து பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அத்தகைய எழுத்துக்களை முதலில் வாசிக்கக்கூடிய பாக்கியம் ஆசிரியர் என்பதால் கி. வீரமணிக்கே கிட்டியிருக்கும். ஈ. ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளை வாசிக்க நேருகிறபோது கி. வீரமணியின் மனநிலை எப்படியிருந்திருக்கும்? இவ்வளவு மானக்கேடாக ஈ. ராமசாமியின் புத்தி உள்ளதே, அந்த புத்திக்கு துணை போவது தன் அறிவுக்கு இழுக்காயிற்றே என சிந்தித்திருப்பாரா? அல்லது ஈ. ராமசாமியின் யோக்கியதை எப்படியிருந்தால் நமக்கென்ன? ஆமாஞ்சாமி போட்டுக்கொண்டு இங்கேயே இருந்தால் வாழ்நாளுக்கும் கவலை இல்லாமல், எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் நிம்மதியாக கோடீஸ்வர வாழ்க்கை வாழலாம் என்கிற அளவில் ஈ. ராமசாமியின் முட்டாள்தனங்களை சகித்து கொண்டாரா? ஈ. ராமசாமியிடம் பல முட்டாள்தனமான முரண்பாடுகள் இருந்தாலும், உதாரணத்திற்கு முஸ்லிம்கள் விஷயத்தில் ஈ. ராமசாமி முரண்பட்ட பித்தலாட்டத்தன்மையை இங்கே எடுத்துக் கொள்வோம். முஸ்லிம்கள் குறித்த ஈ. ராமசாமியின் இரட்டை வேடத்தை கண்ட கி. வீரமணி ஈ. ராமசாமியிடம் போய், பதிவின் ஆரம்பத்தில் கூறியது போல், ஐயா, இஸ்லாமியர் குறித்து இரண்டு விதமாக பேசியிருக்கிறீர். அதில் பகுத்தறிவை விட பித்தலாட்ட அறிவே உள்ளது. இன்றைக்கு நீங்கள் பார்ப்பனர் துலுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. முஸ்லிம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமை கொஞ்சமா? ஜிசியா போன்ற தனிவரிகள் தொல்லை என எழுதி உள்ளீர்கள். முன் சமயம் முஸ்லிம்கள் பற்றி மிக மிக உயர்வாய் சொன்னீர்கள். என்ன சொன்னீர்களென்றால், கிறிஸ்தவர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் இந்துக்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் புதிய கொள்கைகளை திரு. நபி அவர்களிடம் தான் கடன் வாங்கியாக வேண்டும். அவரது கொள்கைகளுக்கு மேல் மக்கள் நலத்திற்கு கொள்கைகள் வகுப்பதற்கு இப்போதுள்ள எந்த மதஸ்தருக்கும் தைரியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இஸ்லாம் மத கொள்கைகளுக்கு மேலாக ஒரு கொள்கை வகுக்க வேண்டுமானால் அது இப்போதைய ரிஷிய மதமாக தானிருக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இவ்வளவு உயர்வாக பேசிவிட்டு இன்றைக்கு இவ்விதம் முட்டாள்தனமாக மாற்றி பேசினால் இதை வாசிக்கிற மக்கள் உங்களை பார்த்து காரித்துப்புவார்களே. ஒரு பத்திரிகை ஆசிரியராக இதனை வெளியிட எனக்கும் வெட்கமாக உள்ளது என்பதோடு மிக மிக அயோக்கியத்தனமான செயலாக வேறு தோன்றுகிறது. நீங்கள் கூறிய இரண்டில் ஏதோ ஒன்று உண்மையாக இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னொன்று பொய்யாகிறது. தெரிந்தே பொய் சொல்லலாமா பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு? ஒரு செய்தியை தவறாக தந்தால் மறுநாள் நம் ஏட்டிலேயே மறுப்பு தெரிவிப்போம். நேற்றைய செய்தியில் ஒரு தவறு எழுத்து பிழையால் நேர்ந்தது அல்லது கருத்து பிழையால் நேர்ந்ததென குறிப்பிடுவோம். அதேபோல் முரண்படும் உங்கள் முட்டாள்தனமான கருத்துக்களுக்கு கூட ஒரு மறுப்பு தெரிவிக்கலாமே. ஏதோ ஒரு விஷயத்தில் முட்டாள்தனமான முரண்பாடு என்றால் பரவாயில்லை. எல்லா விஷயத்திலும் மாற்றி மாற்றி 10 வருஷத்திற்கு ஒரு நிலை ஒரு பேச்சு என்பது போல் பச்சோந்தி போல் பேசுவது என்ன அறிவு நாணயம் என கி. வீரமணி கேட்டு, நான் இதற்கு முன் தெரிவித்த கருத்து பிழையானது, இப்போது சொல்லும் கருத்தே சரியானது என்றோ அல்லது இப்போது சொன்ன கருத்து பிழையானது, முன்பு சொன்ன கருத்தே சரியானது என்று சொன்னால் நம் தொண்டர்களுக்கு புரிந்து கொள்ள வசதியாக இருக்குமே என ஈ. ராமசாமியிடம் சரிக்கு சரியாக பேசி இருப்பாரா? பேசியிருந்தால் தானே யோக்கியன், உண்மையான பத்திரிகை ஆசிரியன். ஆனால் ஈ. ராமசாமியின் எந்த விதமான முட்டாள்தனமான முரண்பாடுகள் குறித்து கி. வீரமணி விவாதித்ததாக எந்த தகவலையும் தரவில்லை. ஆனால் வெற்று பெருமைக்கு ஒரு தலைவரிடம் தொண்டன் எதிர்த்து பேசினால் மற்ற கட்சிகள் இயக்கங்களில் அவனை அந்த கட்சியிலிருந்து இயக்கத்திலிருந்து நீக்கி விடுவார்கள். நான் பெரியாரிடம் பணியாற்றுகிறேன் என பகுமானமாக கூறுகிறார். உண்மையை சொல்வதானால் ஈ. ராமசாமியின் பிழையான அறிவுடனேயே கி. வீரமணி குடும்பம் நடத்த வாழ பழகி கொண்டார். ஒரு பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்ட ஈ. ராமசாமியிடம் பகுத்தறிவுத்தன்மையுடனேயே கி. வீரமணி விவாதிக்க எத்தனையோ விஷயங்கள் இருந்துள்ளது. ஆனால் ஒரு விஷயத்தில் கூட விவாதிக்கவில்லை. விவாதித்திருந்தால் சீட்டு கிழிந்திருக்கும். தலையாட்டி பொம்மையாகவே வாழ்ந்துள்ளார். எதிர்கேள்வி கேட்டிருந்தால் குத்தூசி குருசாமி போல் அடையாளம் தெரியாமல் போயிருப்பார். கி. வீரமணி நல்ல பகுத்தறிவாதியா என கேட்டால் இல்லை என்று சொல்வோம்.
நல்ல ஆசிரியரா என கேட்டால் அதற்கும் இல்லை என்று தான் சொல்வோம். ஆனால் நன்றாக பிழைக்கத் தெரிந்த ஆசாமி என மட்டும் சொல்லுவோம்.